உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் ஒரு தத்துவத்தை சொல்றாரு. என்னன்னா, ஒரு இடத்தை குறிப்பிட்டு உங்களோட அம்மா அப்பா, உங்களோட அண்ணன் தம்பி, உங்களோட உற்றார் உறவினர் அவர்கள்லாம் செய்த உதவியை விட கோடி பங்கு உதவி நன்மை இந்த இடம் உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. இதை படிக்கும்போது அடடா நாமளும் அங்கே போயிடலாமே அப்படின்னு மூட்டை கட்ட தோணுது. அது எந்த இடம், எதனால் அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் கூடுதலாக அந்த பத்தியில் சொல்கிறாரு, இப்படியாக உணர்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதும் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கின்ற ஒரு தத்துவமாக இருக்குது. எது ஒன்றுத்துக்கும் ஆசைப்பட்டால் அதற்கு வேண்டிய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும்ல, அந்த தகுதியை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற ஒரு உண்மை நிலை. அவரோட பேருபதேசம் அப்படிங்கிற பத்தியிலேருந்து தான் இந்த பகுதியும் வருது. என்ன சொல்றார் பாருங்க. இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும். இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இது ஆண்டவர் கட்டளை. எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது ஆண்டவர் கட்டளை சொல்றார் பாருங்க. சித்தி வளாகம் என்கின்ற அந்த மேட்டுக்குப்பம், அதில் இருக்கின்ற தர்மசாலை, சத்திய தர்மசாலை என்பது நம்மோட உறவினர்கள், நண்பர்கள், கூட பிறந்தவங்க, பெற்றோர்கள், இவர்களெல்லாம் நமக்கு செய்திருக்கின்ற நன்மையை விட கோடி மடங்கு நன்மை கொடுக்கும் என்று அவர் ஆணித்தரமாக உரைத்தார். அது உண்மையாக நடக்குதா இல்லையா? அந்த மேட்டுக்குப்பத்தை நோக்கி, அந்த வடலூரை நோக்கி உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் வந்து சேருகிறார்கள் என்றால் அறிவு பசியோடு வருகிறார்கள், வயிற்று பசியோடு வருகிறார்கள், ஞான பசியோடு வருகிறார்கள், ஏதோ ஒரு தேடலோடு வருகிறார்கள் என்னும்போது அந்த தேடுதல் உடைய அவர்களுக்கான ஒரு ஊன்றுகோலைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் கொடுக்குறார். நான் சொல்கிறேன் இது உண்மை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. விசாரம் செய்துட்டே இருங்க. அதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது அப்படின்னா, நாம் எதை நோக்கி சிந்திக்கிறோமோ, எதை நோக்கி வேண்டுகிறோமோ அதற்கு வேண்டிய தயவு என்றால் கருணை, அல்லது அதற்கு வேண்டிய முயற்சி, அதற்கு வேண்டிய சிந்தனை, இப்படி எல்லாமாவே எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அதற்கு வேண்டிய தகுதிப்பாடு அல்லது அதை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்கிறார். தயவு இருக்க வேண்டியதுன்னா நீங்கள் அதுவாகவே மாறிப்போங்கள். பி யுவர் எய்ம், பி யுவர் தாட் என்பது தான் வள்ளல் பெருமான் சொல்கிறது. சரி, அப்படி மாறினா என்ன ஆகும் அதை சொல்கிறார் பாருங்க. அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம். அப்படி ஒரு நினைப்பை நம்ம கொண்டு வந்து நம்ம மனசில் விதைச்சாச்சு, அதை செய்வதற்கான உரிமையும் கூட இருக்க வேண்டும்னா, உரிமைனா இந்த இடத்துல வேல்யூ அடிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தகுதிப்பாடு, தகுதியை வளர்த்து கொள்ளுதல். நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம், படிச்சுட்டு நான் இந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் படித்து முடிக்கணுங்கிறது முதல்ல ஒரு ஆசை. அப்புறம் அந்த வேலைக்கேற்ற தகுதியை வளர்த்து கொள்ளுகிறதுங்கிறது மிக முக்கியம். அதுதான் எக்யூப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. அந்த மாதிரி உங்களுடைய தகுதிப்பாட்டை முதல்ல உரிமையை வளர்த்துக்கோங்க, அப்புறம் தகுதிப்பாட்டை வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறார். இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் வந்தவுடனேனா என்ன? நம்முடைய இலக்கு நமக்கு கைக்கு வந்துவிடும். நாம் அந்த நோக்கத்தில் வெற்றி பெற்று விடுவோம். ஆண்டவர்ங்கிற இடத்துல நீங்கள் இறையைத்தான் பொருத்தி பார்க்கணும்னு கிடையாது. நம்முடைய இலக்கில் பெறுகின்ற வெற்றி, நம்முடைய தெளிவு, நம்முடைய ஆன்ம விசாரம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய ஆனந்த தாண்டவம், இப்படி பலவிதமாக வச்சுக்கலாம். இறையினா நமக்கு சொல்லப்பட்ட அல்லது நமக்குள் திணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொது புத்தியான ஆகமங்கள், விதிகள், உருவங்கள், இதைத்தான் நம்ம பிடிச்சிக்கணும்னு கிடையாது. ஏனென்றால் வள்ளல் பெருமான் நம்மை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் நம்முடைய அருட்பெரும் சோதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னும்போது, அந்த ஆன்ம விசாரத்தோடு இருந்தால் ஆண்டவர் வருகின்ற போது நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால்
நம்முடைய முயற்சி சரியாக இருந்தால், நாம் அதற்கேற்ற தகுதிப்பாட்டோடு இருந்தால், அந்த இலக்கில் வெற்றி அடையும் போது நாம் எல்லா சந்தோஷங்களையும் பெற்றுவிடலாம். இது சத்தியம் 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 அப்படிங்கிறார். எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது ஆண்டவர் கட்டளை. ஆண்டவர் கட்டளைன்னு சொல்றாருன்னா, இந்த ஆண்டவர் என்பது கோயிலில் இல்லை, குளங்களில் இல்லை, ஒவ்வொருவர் மனசிலும் இருக்குது அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இதற்காக ஏதோ ஒரு உருவத்தில் அல்லது ஏதாவது ஒரு சிலை உருவத்தில் நாம் பார்க்கணுங்கிறது கிடையாது. அந்த தீபம், அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த வெளிச்சம், அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கான உச்சபட்சமாக இருந்திருக்கிறது என்றால், அந்த ஜோதி நம்முடைய உறவுகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உடன் பிறந்தார் இவர்கள் கொடுக்கின்ற சந்தோஷத்தை விட 1000 மடங்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்படி கொடுக்கின்ற இடம்தான் இந்த மேட்டுக்குப்பம் என்கின்ற சித்தி வளாகம் என்று சொல்கிறார். ஏன்னா அங்கே உறவு, நீ என்னுடைய உறவு, அதனால் நான் உனக்கு நெருக்கம் என்கின்ற நிலைப்பாடு கிடையாது. நீ என்னுடைய இனத்தை சார்ந்தவர், அதனால் நான் உனக்கு நெருக்கம் என்கின்ற அந்த நிலைப்பாடும் கிடையாது. நீ என்னுடைய மொழியை பேசுகிறாய், அதனால் நீ எனக்கு நெருக்கம் என்கின்ற அந்த நிலையும் கிடையாது. எனக்கு உன் மீது அன்பிருக்கிறது, அதனால் நீ எனக்கு நெருக்கம் என்கின்ற அந்த நிலைப்பாடும் கிடையாது. அங்கே சன்மார்க்கிகள் யார் வந்தாலும் அன்பு செலுத்துவது ஒன்றுதான் அங்கே இருக்கக்கூடிய உச்சபட்ச மகிழ்ச்சி. என்றால் நம்முடைய உறவுகள் உறவுகளாக இருப்பதால் நமக்கு இன்பம் தருகிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஆனால் எந்த விதமான உறவாகவும் இல்லாமல் ஒரு இடம் உதவி செய்கின்ற இடமாக, வயிற்றுப்பசி தீர்க்கின்ற இடமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றுகின்ற இடமாக இருக்கும் என்றால் அதுதான் மேட்டுக்குப்பம் என்கின்ற சித்தி வளாகம். அதைத்தான் ஆண்டவர் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அங்கே பாகுபாடுகள் கிடையாது, மனமாச்சரியங்கள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது. இதுதான் உண்மையிலேயே இறையை உணர்கின்ற இடம் என்று வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். நிச்சயமாக அப்படியான இடத்துக்கு தகுதியானவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.